சுனிதா வில்லியம்ஸ் வந்து ரொம்ப பேசிக்காக வந்து இந்தியாவை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு பெண்மணி. பல கிரியேட்டிவாக சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து மக்கள் புரிந்து கொள்வதற்காக செய்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஒரு குழந்தைகள் வந்து அங்கே நான் எப்படி வாழ்கிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? பார்த்தியா என்னோட முடியெல்லாம் அப்படியே மேலே நிற்குது, இது ஏன் அப்படி நிற்குது, சரி சரி, அது நான் என்ன தான் சீவுனாலும் அப்படியே இப்படி நிற்கும். ஸோ சுனிதா வில்லியம்ஸ் யார் படம் வரைஞ்சாலும் வந்து அப்படி தான் வரைவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நாம் வந்து சிறுநீர் கழிக்கின்றோம். அந்த வந்து நமது உடம்பிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த சிறுநீர் கிராவிட்டினால் வந்து நம்ம கீழே வந்து நம்ம டாய்லெட்டில் வந்து விழும். அங்கே அது அப்படி வராது. ஏன்னா அந்த கிராவிட்டி இல்லாதனால எந்த விசையோடு வருதோ அந்த விசையோட நேராக போயிட்டே இருக்கும். ஸோ சுற்றிலும் வந்து செதறதுக்கு வாய்ப்பு உண்டு. செதறினால் வந்து வெளியில் போகும்போது சின்ன சின்ன டஸ்ட், கடுகை விட மிகச்சிறிய, கடுகே பெருசு, ரொம்ப சின்ன டஸ்ட்டெல்லாம் வந்து நிறைய இருக்கும் அங்கே ஸ்பேஸ். அதில் ஏதாவது வந்து இப்படி உள்ளே நுழைஞ்சுன்னா ஓட்டை போட்டு போயிடும். அதெல்லாம் வந்து அவங்க வாங்கக்கூடிய அந்த கதிர் வீச்சினால ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் கேன்சருங்கிறது வந்து இருக்குது. எப்போ வந்து நம்மளுடைய உடல் பாரம் என்பது நமது எலும்பின் மீது விழலியோ அப்பொழுதே அந்த எலும்பு தான் இருப்பதற்கான அவசியத்தை வந்து தேவையில்லைன்னு நினச்சி அது தேய ஆரம்பிச்சிடும். அங்கே அது வெயிட்டே இல்லைன்னா அந்த எலும்பு தான் இருப்பதற்கான அவசியம் இல்லைன்னு நினச்சி வந்து அது கரைய ஆரம்பிச்சிடும். அது அனுப்பப்படக்கூடிய அந்த நபருடைய வயது, அவருடைய உடல்நிலை இதை பொறுத்து வந்து ஒரு 2 வருஷம் கூட அங்கே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க ஏற்கனவே வந்து 60 தொடுகின்றார்கள். இப்போ அவங்க அங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகி வர்றதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் சார்? அது சுமார் வந்து 26-28 மணி நேரம் ஆகும். நம்மளோட வெயின்ஸோட டிசைன் எல்லாமே எப்படின்னாக்க இந்த ஃப்ளோவை வந்து அதுவே வந்து கம்ப்ரெஸ் பண்ணியும் ஹார்ட்டுடைய பம்பிங்லையும் தான் அது இயங்குற மாதிரி இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஆன்சைட்டி வரலாம், அது மன ரீதியான பிரச்சனைகள், பதட்டம், அதுவே வந்து நமக்கு பிபி இன்க்ரீஸ் பண்ணுது. எதனால் அந்த ஆன்சைட்டி வரலாம்? அதான் வந்து திருப்பி வரக்கூடிய கண்டிஷனில் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக தான் போகும்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி சுற்றி வரக்கூடிய பாதையில் அது வரும்பொழுது பூமிக்குள்ளே நுழையும் பொழுது, பூமி என்றால் அந்த வளிமண்டலத்தில் நுழையும் பொழுது அந்த வேகத்தை மறுக்கக்கூடிய வகையில் அது வந்து மெதுவாக வந்து இறங்கும். ஃபயர் ஹசார்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எரிபொருள் அதிகமாக அந்த நேரத்தில் தான் பயன்படுத்துவாங்க. கண்டிஷனில் சில நேரங்களில் விபத்துகள் வந்து ரொம்ப அது மாதிரி நடந்திருக்கு. மீண்டும் வந்து இங்கே தரையிறங்கும் பொழுது அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் உடல் ரீதியாக என்னென்ன இருக்குங்கிறது அவங்க முன்னாடியே தெரியும். ஸோ அதனால் அவங்க வந்து இறங்கி என்ன பண்ணுவாங்கிறத நம்ம பார்ப்போம். வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். விண்வெளியில் சுமார் 9 மாதங்கள் இருந்த சுனிதா வில்லியம்ஸ் 18ஆம் தேதி பூமிக்கு திரும்புகிறார். அவருடைய பயணத்தை பற்றியும் பூமியில் அவர் எதிர்கொள்ளப் போகும் பிரச்சனைகளை பற்றியும் விளக்குவதற்காக வந்திருக்கிறார் பிரேக் த்ரூ சயின்ஸ் சொசைட்டி அமைப்பின் தலைவரும் விஞ்ஞானியுமான ஆர் வெங்கடேசன் அவர்கள். வணக்கம் சார். சார், முதல்ல உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணுங்க சார். நீங்களும் விஞ்ஞானியாக இருக்கீங்க, என்னெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க? அதாவது நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியில் இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் அங்கே வந்து ஒரு கதிரியக்க பாதுகாப்பு துறையினுடைய ஒரு தலைவராக இருந்து சமீபத்தில் ஓய்வு பெற்றவன். அதே சமயத்தில் வந்து இந்த பிரேக் த்ரூ சயின்ஸ் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் பாப்புலரைசிங் சொசைட்டி, இதில் வந்து கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அறிவியலை எளிமையாக எடுத்து செல்லக்கூடிய அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். என்னோட சேர்ந்து பல விஞ்ஞானிகள், ஆசிரியர்கள்லாம் பண்ணுறாங்க. நான் அந்த அமைப்பை வந்து தலைமை தாங்கி தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கின்றேன். இப்போ இந்தியா ஃபுல்லாக அது கிளைகள் இருக்குது இல்லையா? ஆமாம், நிச்சயமாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து 9 மாதங்கள் வந்து விண்வெளி இருந்திருக்காங்க. அங்கே பல்வேறு டஃப்பான சிச்சுவேஷன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ சாப்பாடு எப்படி சாப்பிட்ருப்பாங்க, அந்த இயற்கை உபாதைகள் இதெல்லாம் எப்படி இது பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி உங்களுக்கு? இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து வியூ பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 1998 வந்து இருந்துகிட்டு இருக்கு. அதில் எப்படி போய் ஒருத்தர் இருக்கணும், எந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்குங்கிறதுக்கெல்லாம் முன்கூட்டியே இங்கேயே அதே மாதிரி சிமுலேஷன்ஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது, அங்கே இருக்கிற மாதிரியே இங்கே. ஸோ அது மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் இவங்க நல்லா தயார் பண்ணிவிடுவாங்க, இன்க்ளூடிங் ஃபுட்டு. ஸோ இவங்களை இந்த இங்கே வந்து சென்ட்ரிஃபியூஜ்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அதே மாதிரி ஒரு சேம்பர் சுற்றிக்கிட்டே இருக்கும் வேகமாக. அந்த சேம்பரில் இவங்களை உட்கார வச்சு வந்து அந்த அதாவது நோ கிராவிட்டி கண்டிஷன்ஸ் மாதிரி ஒரு கண்டிஷன்ஸை உருவாக்கி அவங்க அதெல்லாம் தாங்கிக்கிறாங்களான்னு பார்க்கணும். அதே போல் அங்கே இருக்கிறதோட போகிறதும் வர்றதும் வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்
அதில் அவங்க போகும்போது அந்த வைப்ரேஷன்ஸ் டர்புலன்ஸ் இதெல்லாம் தாங்க முடியுமான்னு பார்க்கணும். இப்படி பல விஷயங்களை வந்து அவங்கள சோதித்து அவங்கள அங்கே அனுப்புவாங்க. சரி. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அவங்க நுழைஞ்ச உடனேயே வந்து சேலஞ்சஸாக ஃபீல் பண்ணுறத விட அப்பாடா நல்ல வேலை வந்துட்டோம் அப்படின்னு. ஏன்னா அதுக்கான அவ்வளோ ட்ரைனிங்கும் இங்கே கொடுக்கப்பட்டு அங்கே அதோட அனுப்புவாங்க. ட்ரைனிங் வந்து கடுமையாக இருக்கும். ட்ரைனிங் வந்து கடுமையாக இருக்கும். எல்லாத்துலேயும் வந்து தேர்ச்சி பெற்றவர்கள் தான் அங்கே போவாங்க. ரெண்டாவது அங்கே சாப்பாடு எல்லாம் வந்து பெரும்பாலும் இங்கேருந்தே வந்து தயார் பண்ணி அங்கே அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான சாப்பாடு வேணுமோ அந்த சாப்பாடு எல்லாமே இருக்கும் அங்கே. இப்போ நார்மலாக நம்ம சாப்பிட்ற மாதிரி அந்த சிக்கன் மட்டன் சாப்பாடு சாதம் சப்பாத்தி அந்த மாதிரி என்ன வேணால் சாப்பிடலாம். அதாவது அது எல்லாமே பேக்டு ஃபுட்ஸ் வந்து போகுது. ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஒரு நேரத்தில் ஃபுட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் டெக்னாலஜி அப்படின்ட்டு வந்து ஹைதராபாத்தில் ஒன்று இருக்குது, இந்தியன் ஃபுட் டெக்னாலஜி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு. அங்கேருந்து கூட வந்து சப்பாத்திஸ்லாம் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே அங்கே வந்து போக முடியும். என்னன்னா அங்கே கெட்டே போகாது, நோ பாக்டீரியாஸ். ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் அதுக்காக லோட் பண்ண முடியாது. அண்ட் அவங்க பாடி ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாப்பாடுகள், அவங்களுக்கு கேன் ஃபுட்டு அண்ட் பேக்டு ஃபுட்ஸு, அப்புறம் நட்ஸ் அண்ட் இது ஸ்பைசஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு இருக்கும். அண்டு வாட்டர் இஸ் த மோஸ்ட் ப்ரிஷியஸ் திங் அங்கே வந்து. அதனால் வந்து வாட்டர் வந்து ரொம்ப மினிமமாக யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்குது. எல்லா விதமான ஃபுட்டும் இருக்கும், வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாமே. நார்மலாக அவங்க இங்கே சாப்பிடக்கூடிய அதே ஸ்பைசி அதே டேஸ்ட்டோடு இருக்கக்கூடிய ஃபுட்டு தான் வந்து அங்கே அனுப்புவாங்க. அப்போ இந்த இயற்கை உபாதைகள் கிடைக்குது, அதுக்கும் பிரச்சனை இல்லாமல் அதுக்கான அங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. ஒரே விஷயம் என்னன்னா ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம், இப்போ உதாரணத்துக்கு நாம் வந்து சிறுநீர் கழிக்கின்றோம். அந்த வந்து நமது உடம்பிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த சிறுநீர் கிராவிட்டினால் வந்து நம்ம கீழே வந்து நம்ம டாய்லெட்டில் வந்து விழும். அங்கே அது அப்படி வராது. ஏன்னா அந்த கிராவிட்டி இல்லாதனால எந்த விசையோடு வருதோ அந்த விசையோட நேராக போயிட்டே இருக்கும். ஸோ அது நேராக எதிரில் இருக்கக்கூடிய கதவுலையோ செவருலையோ கூட வந்து போய் படும். ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து அது வந்து வேக்யூம் சக்கர் மாதிரி ஒரு டியூப் வச்சுருப்பாங்க, ஒரு டியூப். அதை வந்து சிறுநீர் கழிக்கக்கூடிய இடத்துல வைத்து அது சிறுநீர் கழிக்கணும் கரெக்டாக. அதில் அது வந்து அது உறிஞ்சி இழுத்துரும். ஸோ அது வழியாக தான் வச்சுருக்கணும். ஸோ சுற்றிலும் வந்து செதறதுக்கு வாய்ப்பு உண்டு. செதறினால் வந்து அது வந்து அப்படியே ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு ஏராளமான டாய்லெட் டிஷ்யூ பேப்பர்ஸ்லாம் அங்கே இருக்கும். ஸோ எல்லாம் வச்சுருப்பாங்க. அதே போல் வந்து மலம் கழிப்பதற்கும் அதே போன்று தான் சின்னதாக தான் இருக்கும் டாய்லெட் எல்லாமே, ரொம்ப பெருசெல்லாம் இருக்காது. அதில் தான் வந்து அவங்க கழிக்க வேண்டியிருக்கும். ஸோ மற்றபடி அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம்னா அங்கே டாக்டர் கிடையாது. ஆமாம், இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தேர்ஸ் நோ டாக்டர். பட் இவங்க எல்லா அட்வைஸும் இங்கேருந்து கிரவுண்ட் ஸ்டாஃப் தான் கொடுப்பாங்க. போகிறவங்களுக்கு மினிமம் மெடிக்கல் நாலேஜ் வந்து அவங்களுக்கு அந்த பயிற்சியில் வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே அங்கே நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆராய்ச்சி மெடிக்கல் ரிசர்ச் தான். அதாவது ஹியூமன் பாடி எப்படி இது போன்ற ஒரு ஸ்பேஸில் என்னென்ன மாதிரியான வந்து அவங்களுடைய உடல் மாற்றங்கள் வந்து ஏற்படும், அவங்களுடைய இதய துடிப்புகளில் என்ன மாற்றங்கள் ஏற்படும், பிளட் ஃப்ளோஸில் என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும், போன் டென்சிட்டியில் என்ன சேஞ்சஸ் வரும், அண்டு டிஷ்யூ கல்ச்சர் அதெல்லாமே வந்து எந்த மாதிரி வந்து மாறுகின்றது. இவை அனைத்துமே முழுக்க மருத்துவம் சார்ந்த ஆராய்ச்சிகள், மனித உடல் மீதான ஆராய்ச்சிகள். இதுதான் வந்து முக்கியமாக வந்து அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அது போக வந்து இயற்பியலில் வந்து சில ஆராய்ச்சிகள் நடக்கும், உயிரியலில் சில ஆராய்ச்சிகள். சமீபத்தில் கூட வந்து அங்கே ஒரு விதையிலிருந்து வந்து செடி வளர்ந்ததாக எல்லாம் வந்து சில செய்திகள்லாம் வந்திருக்கும். மருந்துகள் ஆராய்ச்சிகள் அதெல்லாம் வந்து அங்கே உள்ளே நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் கேட்டது போல் வந்து அங்கே மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த காஸ்மோனாட்ஸ் அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும், தினசரி வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. அந்த அடிப்படையில் வந்து அங்கே சாப்பாடு இதுதான், வாட்டர் ஃபெசிலிட்டி அங்கே இங்கேருந்து அனுப்பப்படும். ரெண்டாவது அங்கேயே கூட சில நேரங்களில் அவங்க உற்பத்தி பண்ணுவாங்க ஆக்சிஜன் எல்லாம் யூஸ் பண்ணி. மூன்றாவதாக அவங்க எப்போ வந்து நம்மளுடைய உடல் பாரம் என்பது நமது எலும்பின் மீது விழலியோ அப்பொழுதே அந்த எலும்பு தான் இருப்பதற்கான அவசியத்தை வந்து அது தேவையில்லைன்னு நினச்சி அது தேய ஆரம்பிச்சிடும். சரி. ஸோ அதனால் வந்து நமக்கு எலும்பு இருப்பதே வந்து கிராவிட்டிக்கு எகெயின்ஸ்டாக நம்ம நிற்கிறது தான். ஸோ அதனால் இல்லாட்டா நம்ம வந்து நத்தை மாதிரி ஆகிடுவோம். ஸோ அப்போ அதை நம்ம நிறுத்துறதுக்காக இந்த எலும்பு என்னுடைய உடலுடைய 60 கிலோ வெயிட்டை வந்து தாங்கி கொண்டு இருக்க வேண்டும். அதற்கு அடிக்கடி நான் வாக்கிங் செல்வதோ அல்லது தினசரி அன்றாட நடவடிக்கைகள் மூலமாக எனது எலும்பு வந்து அதை பராமரிச்சுக்கும். எலும்பு வளர்ந்து தேயக்கூடிய ஒரு உடலில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம். அங்கே அது வெயிட்டே இல்லைன்னா அந்த எலும்பு தான் இருப்பதற்கான அவசியம் இல்லைன்னு நினச்சி வந்து அது கரைய ஆரம்பிச்சிடும், தேய ஆரம்பிச்சிடும் வளர்றதுக்கு பதிலாக. அதனால் அங்கே குறைந்தது 2 மணி நேரம் வந்து கடுமையான உடற்பயிற்சி செஞ்சாகணும். செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது வந்து அப்போ தனக்கு வெயிட்டை கொடுக்கறதுக்காக ஸ்ப்ரிங் லோடட்
ஜிம்ஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்கும். ஸோ அதை வந்து கையால் தள்ளி காலால் உதச்சி இந்த மாதிரி எல்லாம் வந்து சைக்கிளிங் இதெல்லாம் வந்து பண்ணி மினிமம் வந்து 2 hours வந்து எக்ஸசைஸ் கம்பல்சரியாக பண்ணணும். இல்லாட்டினா அவங்க எலும்பு வந்து அப்படியே மெல்லிஸாக வந்துடும். 9 மாதங்கள் அவங்க இருந்ததால அப்போ போன் டென்சிட்டி குறைஞ்சிருக்கும், அதனால பாதிப்புகள் இருக்குன்றாங்களே, அது இருக்காது? அது போன் டென்சிட்டியை தான் அந்த எக்ஸசைஸ் மூலமாக அவங்க பராமரிப்பாங்க. இருந்தாலும் ஜென்ரலாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வந்து ஆக்டிவிட்டீஸ் மூலமாக அது அப்படியே எல்லா நேரமும் பராமரிச்சிட முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ அதை வந்து அப்பப்போ மருத்துவ பரிசோதனைகள் மூலமாக அந்த பேராமீட்டர்ஸ்லாம் இங்கே செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதன் பிறகு அழைச்சிட்டு வருவாங்க. இந்த 9 மாதமோ அல்லது 2 வருடமோ இருப்பதெல்லாம் வந்து அங்கே ஒரு பிரச்சனை கிடையாது. அது அனுப்பப்படக்கூடிய அந்த நபருடைய வயது, அவருடைய உடல்நிலை இதை பொறுத்து வந்து ஒரு 2 வருஷம் கூட அங்கே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க ஏற்கனவே வந்து 60 தொடுகின்றார்கள். 62 வயதாகின்றது. ஆனால் இவங்க வந்து போகிறது பிளான் பண்ணது வந்து 8 டேஸுக்கு தான் போயிருக்காங்க. அப்போ அதுக்கான சாப்பாடுகள், அதுக்கான இல்லை சாப்பாடுகள் அங்கே ஏற்கனவே இருக்கும், அங்கேயே இருக்கும். வேறு ராக்கெட்ஸ் மூலமாக அனுப்பிச்சு. ஆமாம், அதுக்குன்று இருக்கக்கூடிய சில மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட், சரி, அப்புறம் அதுமாதிரி வேஸ்ட்டை இங்கே திருப்பி எடுத்துகிட்டு வர்றது, மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகிறது, ஆராய்ச்சிக்கான சில கருவிகளை அனுப்புவது, எடுத்துகிட்டு வருவது, இதற்கெல்லாம் வந்து அன்மேன்டு சர்வீசஸ் உண்டு. அதெல்லாம் ஆமாம். மேன்டு சர்வீஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் தான், அது அந்த ஏர்கிராஃப்ட் தான் வந்து நாசாவினுடைய அந்த ஸ்டார்லிங் அந்த ஏர்கிராஃப்டில் ஏற்பட்ட ஒரு பழுது காரணமாக அந்த ஸ்பேஸ் எக்ஸுடைய இப்போ இந்த ட்ரகான் என்று சொல்லக்கூடிய இந்த ஏர்கிராஃப்டை அனுப்பியிருக்கிறாங்க இதை தயார் செய்து. அதனால் வந்து ஒரு காலதாமதம். இந்த காலதாமதமெல்லாம் வந்து ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். அதனால் அவர்கள் வந்து அவங்களுக்கு கண்டிஜென்சி பிளான்லாம் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரையிலும் இது ஒரு கவலை தரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விஷயம்லாம் கிடையாது. நமக்கு தான் அது ஒரு டென்ஷன், நமக்கு அது ஒரு சென்சேஷனலாக மக்களுக்கு வந்து ஒரு அதை சொல்லும் பொழுது அது ஒரு கவலை நமக்கு தான் வந்து அப்படி இருக்குது. அவர்கள் அது பயிற்சி பெற்றவர்கள், எதுக்கும் தயாராக இருக்கிறவர்கள். இப்போ அவங்க அங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகி வர்றதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் சார்? அது சுமார் வந்து 26-28 மணி நேரம் ஆகும். இந்த பயணம் எத்தனை சிக்கல் இருந்துச்சு சார்? ஏன்னாக்கா நம்ம 2003 பார்த்தோம்னாக்க கொலம்பியா ஒரு முக்கியமான ஒரு இது வந்துச்சு. 2003 கல்பனா சாவ்லா வந்து கிட்டத்தட்ட பூமியை நெருங்குற நேரத்தில் அது வெடிச்சிருச்சு. எந்த அளவுக்கு அது சிக்கலான? அதாவது எப்பொழுது வந்து பூமியை நெருங்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் டீலிமிட்டர்னு சொல்லக்கூடிய கார்மரோ லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இங்கேருந்து 100 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்குது. சரி, அது வரையிலும் அதை தாண்டிட்டா வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஒரு பூமியை சுற்றக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டர் அப்படி சுற்றி தான் அதில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. அதே போல் அதில் ஏறின பிறகு அப்படி சுற்றி தான் வந்து இறங்கும். சரி, பூமியை சுற்றி தான் வந்து இறங்கும், நேராக அப்படி வந்துடாது. சரி சரி. ஸோ அப்படி சுற்றி வரக்கூடிய பாதையில் அது வரும் பொழுது பூமிக்குள்ளே நுழையும் பொழுது, பூமி என்றால் அந்த வளிமண்டலத்தில் நுழையும் பொழுது அதனுடைய பூமியை நெருங்கும் போது அதனுடைய வேகம் அதிகமாக இருக்கும். ஸோ பூமியினுடைய புவியீர்ப்பு விசையினால் அந்த வேகத்தை மறுக்கக்கூடிய வகையில் அது வந்து அது எதிர்வேகத்தில் வந்து அதனுடைய ப்ரொபல்ஷன்லாம் வந்து எஜெக்ட் பண்ணி மெதுவாக வந்து இறங்கணும். அந்த நேரங்களில் வந்து அது ரொம்ப டர்புலன்ட் ஃபேஸ், ஃபயர் ஹசார்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது வாய்ப்புகள் உண்டு. எரிபொருள் அதிகமாக அந்த நேரத்தில் தான் பயன்படுத்துவாங்க. அந்த ஒரு கண்டிஷனில் சில நேரங்களில் விபத்துகள் வந்து ரொம்ப ரேர் அது. பட் அது மாதிரி நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த தொழில்நுட்பங்கள்லாம் மேம்படுத்தப்பட்ட சில தொழில்நுட்பங்கள்னால அதெல்லாம் வந்து எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 அரிது. அதனால் வந்து அவங்க வந்து சேஃபாக வந்து இறங்குவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அவங்களுக்கு பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் சொல்கிறாங்க. இப்போ ஏற்கனவே போன் டென்சிட்டி பற்றி பேசணும். ஒரு சிலர் சொல்கிறாங்க அந்த கதிர் இயக்கம் பாஞ்சு புற்றுநோய்க்கான வாய்ப்பு இருக்கும், அப்புறம் வந்து பார்வை கொண்டு பிரச்சனைகள் இருக்கும். அது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? அதாவது ஸ்பேஸ் நம்ம வந்து அட்மாஸ்பியரை தாண்டி மேலே போனாவே சூரிய கதிர்கள்லேருந்து வரக்கூடிய காஸ்மிக் ரேடியேஷன் அதிகம். ஸோ ஆனால் அவங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் டிசைன் பண்ணதே அது உள்ளுக்குள்ளே அந்த ரேடியேஷன் வராத அளவுக்கு தான் வந்து ஷீல்டட் என்வரன்மெண்ட் தான் வந்து அதில் இருக்கும். சரி, இருந்தால் அவ்வப்போது அவங்க வெளியில் போய் ஸ்பேஸ் வாக் பண்ணுவாங்க. அப்போ வந்து அது கொஞ்சம் நேரங்களில் அவங்களுக்கு கதிர் இயக்கங்கள் வந்து விழும். பட் உடனே அதனால் எந்த பாதிப்பும் வந்து வராது. அதெல்லாம் வந்து அவங்க வாங்கக்கூடிய அந்த கதிர் வீச்சினால் ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் கேன்சருங்கிறது வந்து இருக்குது. அது ஒரு ப்ராபபிலிட்டி தான். அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சே தான் வந்து அவங்க போகிறாங்க. அதுக்கு மருந்தெல்லாம் எதுவும் கிடையாது. தன்னை ஷீல்டு பண்ணிக்கிட்டு அந்த கதிர் இயக்கத்துலேருந்து காப்பாற்றிக்கிறது ஒன்று தான் வழி. அதுக்கான ஏற்பாடெல்லாம் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து இருக்குது. ட்ரெஸ்ஸில் பெரும்பாலும் அதாவது ஸ்பேஸ் கிராஃப்டே வந்து அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனே வந்து டிசைன்டு ஸோ தட் இன்சைட் ரேடியேஷன் லெவல் இஸ் வெரி லெஸ். அது மட்டும் இல்லாமல் இன்சைட் ரேடியேஷன் லெவல் இங்கே வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
இதெல்லாம் தெரிஞ்சே போகிறாங்க, ஒரு தியாகம் மனப்பான்மையோட தான் அவங்க போகிறாங்க அந்த இதுக்கு. தியாகம் நான் என்ன சொல்கிறது, அவங்களுடைய மனநிலை எல்லாம் பார்க்கும் பொழுது வந்து அது ஒரு சேலஞ்சாக தான் எடுத்துகிட்டு போவாங்க. சரி. அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை, அந்த மிஷனில் அவங்களுக்கு உயிர் போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அந்த மாதிரி புற்றுநோய் வர வாய்ப்பு அதான் இருக்குது. அதில் தான் அதனால தான் இது வந்து ஒரு ஒட்டுமொத்த மனித முயற்சிங்கிறதுனால பல்வேறு சோதனை மூலமாக பல ரிடண்டன்ட் சிஸ்டம்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஃபெயில் ப்ரூஃப் அனாலிசிஸ்லாம் நிறைய பண்ணுறாங்க. இதெல்லாம் தாண்டி வந்து இது ஒரு டெக்னாலஜிக்கலாக வந்து ஒரு சேலஞ்சாக வந்து எடுத்து போகும்போது முதல்ல பல அன்மேன்டு மிஷன்ஸ், அப்புறம் வந்து மனிதர் இல்லாத சில விலங்குகளை அனுப்பி இதெல்லாம் பண்ணி இந்த ஆராய்ச்சிகளுடைய உறுதிப்பட்ட ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை வந்து உறுதிப்பட்ட பிறகு மனிதர்களை வந்து அனுப்புகிறாங்க. அந்த சூழ்நிலையில் வந்து மிரர் ஸ்டேஷன்ஸ் அப்போவே வந்து அவங்க அனுப்பியிருந்தாங்க ரஷ்யன்ஸ். ஸோ யூரி ககாரியன்கிற ஒரு முதல்ல போய் விண்ணில் சுற்றி வந்தவர். இந்த ஆராய்ச்சிகளினுடைய பலனை எல்லாம் வந்து இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இவர்கள் வந்து பாதுகாப்பாக அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம். இவர்களை பொறுத்தவரை வந்து விபத்து என்பது வந்து அவங்க மனநிலை தயாரானது தான், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இதுக்கு ஏற்ற மாதிரி பேமெண்ட் இருக்குமா? இதை நிச்சயமாக அஸ்ட்ரோநாட்ஸுக்கு பொறுத்தவரையிலும் வந்து அவங்களுக்கு முதல்ல வந்து எப்படி வந்து சாதாரண ஒரு பேசஞ்சர் ஏர்க்ராஃப்டில் இங்கேருந்து நம்ம டெல்லிக்கு போகிறோன்னா அதுக்கே இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ அதுபோல் இவங்களுடைய வாழ்க்கையும் இவருடைய லைஃப்பும் வந்து இன்சூர்டு. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் உடலை வைத்து ஆராய்ச்சி பண்ணுறதுனால அதற்கும் வந்து இன்சூரன்ஸ் இருக்குது. அதற்கு தன்னை உட்படுத்திக்கிட்டதுனால அதற்குரிய ஹானரோரியம்னு சொல்லலாம். அது பே அப்படின்னு வந்து சொல்ல முடியாது, சம்பளம் என்று சொல்கிறத விட அதெல்லாம் அவங்களுக்கு உண்டு. இப்போ நிச்சயமாக நாசாவில் இந்த மாதிரி இவங்க போயிட்டு வரவங்களுக்கு ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி மிஷனுக்கு போயிட்டு வரவங்களுக்கு ஒரு கன்சிடரபிள் பேக்கேஜ் வந்து கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் சுனிதா வில்லியம்ஸ் பற்றி ஆராய்ச்சியெல்லாம் மேற்கொண்டு அவரை பற்றி அவர் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆராய்ச்சியெல்லாம் மேற்கொண்டிருக்கேன். அவரை பற்றி நீங்கள் நிறைய பேசியிருப்பீங்க நிறைய பசங்கக்கிட்ட. அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சுனிதா வில்லியம்ஸ் வந்து ரொம்ப பேசிக்காக வந்து இந்தியாவை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அவங்க இந்தியா அரிஜின்னா கூட இங்கெல்லாம் பிறக்கலை, பிறந்தது பூரா அமெரிக்காவில் தான், வளர்ந்தது அப்படி தான். ஆனால் அவங்க பெற்றோர்கள் வந்து இந்தியர்கள் என்ற அடிப்படையில் இந்தியா மேலே வந்து ஒரு அபிப்பிராயம் இருக்கக்கூடிய பெண்மணி. ரொம்ப ரொம்ப ஹியூமன். அந்த அந்த டீம்லேயே வந்து பலரால் நேசிக்கக்கூடிய ஒரு ஆஸ்ட்ரோநாட் இருக்கிறாங்கன்னா அவங்க தான். ஒரு பெண்மணிங்கிறதையும் தாண்டி அவங்க வந்து பல க்ரியேட்டிவாக சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து மக்கள் புரிந்து கொள்வதற்காக செய்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஒரு குழந்தைகள் வந்து அங்கே நான் எப்படி வாழ்கிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, பார்த்தியா என்னோடய முடியெல்லாம் அப்படியே மேலே நிற்குது, இது ஏன் அப்படி நிற்குது, சரி சரி அது நான் என்ன தான் சீவுனாலும் அப்படியே இப்படி நிற்கும். ஸோ சுனிதா வில்லியம்ஸ் யார் படம் வரைஞ்சாலும் வந்து அப்படி தான் வரைவாங்க. ஸோ இந்த அற்புதமான சில விஷயங்கள்லாம் குழந்தைங்களுக்கு விளக்குறதுக்காக அவங்க சில வீடியோஸ்லாம் எடுத்தெல்லாம் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. அதில் ஒரு வீடியோ வந்து நம்ம தமிழாக்கம் பண்ணி இங்கே பள்ளி குழந்தைகள்லாம் போட்டிருக்கிறோம். ஸோ சுனிதா வில்லியம்ஸ் தனிப்பட்ட முறையிலேயே அவங்க மனித நேயமிக்க ஒரு ஆஸ்ட்ரோநாட். குழந்தைகள், பள்ளி மாணவர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஸ்பேஸை பற்றி விளக்கணுங்கக்கூடிய ஒரு அக்கறை கொண்ட ஒரு நபர். தன்னுடைய ஆராய்ச்சி மற்றும் தன்னுடைய மிஷன்ஸை தாண்டி மக்கள்கிட்ட இப்படிலாம் கேள்விகள் வருமே, அப்போ அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் வந்து விளக்குனா நல்லா இருக்கும்னு சொல்லி முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு நபர். இப்போ கூட இப்போ குரூ 10ல் வந்த எல்லாரையுமே வந்து ரொம்ப அரவணைச்சி உள்ள அவர்களை வரவேற்று இப்போ அந்த இடத்த விட்டு அவங்க வந்து இன்னும் ஒரு நாள் 18th வந்து கிளம்ப போகிறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு மனிதநேயமிக்க ஒரு நம்ம கிட்டத்தட்ட நம்ம இந்தியா குடும்பங்களை பார்க்கக்கூடிய ஒரு உறவினர் வந்து திருப்பி போகும்போது எப்படி இருப்பாங்க. ஸோ இந்த உணர்வுகளை வந்து நம்ம அங்கே பார்க்க முடியுது. அது பொதுவாக இதுக்கு முன்னாடி எவ்வளோ மிஷன்ஸ் நடந்திருக்கு, எத்தனையோ காஸ்மோநாட்ஸ்லாம் அங்கே போயிருக்காங்க, வந்திருக்காங்க. பட் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த தனித்தன்மைங்கிறது நான் பார்த்தது கிடையாது மற்றவங்கள்ட்ட. அதே போல் வந்து அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப கடுமையான சேலஞ்சஸ் வந்து எதிர்கொண்டு தன்னை தயார்படுத்திட்டு வந்தவங்க தான். ஸோ அவங்க படித்தது வந்து ஃபிசிக்கல் சயின்சஸ்ன்னு சொல்லுவோம், அது பிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் படித்தாங்க. பிறகு இன்ஜினியரிங் சயின்சஸ், அதுக்கப்புறம் வந்து பைலட்டாக போனாங்க, நேவியில் ஒர்க் பண்ணாங்க. நேவியில் நல்லா டைவர்ஸ். அதனால் வந்து அவங்கள அந்த நீச்சல் மேலேயும் போயிருக்காங்க, கீழேயும் போயிருக்காங்க. எஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்க எங்கேயுமே மிதப்பாங்க. எங்கேயுமே மிதக்கிறதுங்கிறது ரொம்ப பிடிக்குன்னு சொல்லலாம். ஸோ அவங்க அது பண்ணுற ஒரு நபர். அவங்க ஒன்று ஏஜ் ஃபேக்டர், அவங்க வந்து இது 3வது மிஷன். ஏஜ் ஃபேக்டர்னாலேயும் அவங்க வந்து பாடி வந்து கொஞ்சம் வீக் ஆகும். இப்போ நம்ம சும்மா இருக்கக்கூடிய நமக்கே வந்து ஒரு 60 வயசு 70 வயசு ஆனால் ஒரு பெண்மணி எப்படி இருப்பாங்க யோசிச்சு பார்க்கலாம். அப்போ அவங்களுக்கும் அதே மாதிரி தான். பட் அவங்க ரொம்ப ஃபிட். நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க ரொம்ப வீக் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப ஃபிட்டுன்னு சொல்லலாம். இங்கே மீண்டும் வந்து இங்கே தரையிறங்கும் பொழுது அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள்,
உடல் ரீதியாக என்னென்ன இருக்குங்கிறது அவங்க முன்னாடியே தெரியும். ஸோ அதனால் அவங்க வந்து இறங்கி என்ன பண்ணுவாங்கிறத நம்ம பார்ப்போம். என்னென்ன சவால்கள் இருக்கும் சார்? அவங்களுக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சு கேட்குறேன். என்னென்ன சவால்? இப்போ நான் படிச்சிருக்கேன். அது அவங்களுடைய கால்கள் வந்து குழந்தையோட பாதங்கள் மாரி இருக்கும். ரொம்ப மென்மையா, அவங்க ரொம்ப சாஃப்ட்டா இருப்பாங்க அப்படின்ட்டு. அவங்களே ஒரு பேட்டியில வந்து நடக்க கத்துக்கணுன்ற மாரி சொல்லியிருந்தாங்க குழந்தைகிட்ட பேசும்போது. அது என்னவா இருக்கும்? அதாவது அவங்க வந்து திடீர்னு வந்து அந்த கிராவிட்டியை ஃபீல் பண்ணுறாங்க. எர்த்தில் வந்து இறங்கணுன்னு. இறங்கும் பொழுது வந்து அந்த கிராவிட்டியை ஃபீல் பண்ணுவாங்க. அந்த உடனே வந்து அவங்களுக்கு அது தாங்காது. ஸோ அவங்கள வந்து பத்திரமாக அவங்கள வந்து ஒரு 10 நாள் அப்சர்வேஷனில் தான் வச்சுருப்பாங்க. அவங்க மெதுவாக தன்னால் எழுந்து அது உடனே எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ மெதுவாகத்தான் எழுந்திருக்கணும், மெதுவாகத்தான் கிரால் பண்ணணும், கையை ஊன்றி மெதுவாக எழுந்திருக்க வேண்டும். இது மாதிரிலாம் சில ட்ரைனிங்லாம் உண்டு. ஒரு 10 நாள்களுக்கு பிறகு தான் வந்து அவங்களால வந்து முழுமையாக இந்த பூமியில் ஒரு சராசரி மனிதனை போல நடந்து வாழ முடியும். இப்போ வந்தோடனே மக்களை சந்திக்கலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா? வந்தோடனே வந்து வீடியோவில் தான் சந்திக்க முடியும், நேரடியாக சந்திக்க முடியாது. சரி. அவங்களை எங்கே இந்த மாதிரி ஸ்பேஸ் சென்டர் மாதிரி இந்த கேம்ப் அந்த சின்ன இதுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. ஆமாம். அங்கே அவங்களுக்கு தனியாக பயிற்சிகள் கொடுக்க போகணும். ஆமாம். 10 days வந்து அவங்களுக்கு மீண்டு வந்து இந்த எர்த்தில் இந்த கண்டிஷனுக்கு தன்னுடைய பாடியை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரைனிங் வந்து உண்டு. அதன்படி தான் அவங்க வந்து எடுத்துகிட்டு வரணும். ஃபுல் மெடிக்கல் பேராமீட்டர்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க. 2 காரணத்துக்காக. ஒன்று அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கும் அவங்கள இந்த அடாப்ட் பண்ணுறதுக்கும் ஒன்று. 2வது பர்பஸே வந்து இந்த மிஷனில் நான் ஏற்கனவே சொல்வது போல் ஹியூமன் ஹெல்த் இன் ஸ்பேஸ். முன்னாடி வந்து இன்னும் வந்து மார்ஸுக்கு போகிறது இன்னும் நிறைய மிஷன்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஸ்பேஸில் போகும்போது மனிதனால் இதெல்லாம் தாங்கிக்க முடியுமா, அவங்க என்னென்ன உடல் ரீதியாக என்ன சிக்கல்களை சந்திப்பாங்கக்கூடிய மருத்துவ ஆராய்ச்சிக்கு இது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இந்த பேராமீட்டர்ஸ்லாம் கூட வந்து ஆராய்ச்சிக்காகவும் எடுப்பாங்க. சரி. இவங்களை பாதுகாப்பது ஒரு பக்கம், ஆராய்ச்சியினுடைய ஒரு அங்கமாக அதுவும் செய்வாங்க.